சரி, அவளுங்க தான் பணத்தாசையில. இதுக்கப்புறம் எதுக்குடா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உனக்கு அவசியம் இல்லாம இருக்கலாம், எங்களை நினைச்சு பாத்தியா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் பேசிக்கலாம். நான் சொல்றதை கேட்டு மரியாதையா எங்க கூட கிளம்பி வந்துரு. முடியாதுமா. கிளம்புனா கிளம்பு, சும்மா அடம்பிடிச்சிட்டு இருக்காத. கிளம்புடா. ஹலோ, இவருதான் நான் சொன்னேனே. ஓ, நீதானா அது? யார் நீ? நீ யார் என் பையனை மிரட்டுறதுக்கு? உன் வேலையா அதெல்லாம்? ஆமா ஆமா. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்ப. பையனுக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? என்ன கல்யாணம் நினைச்சோம், ஆனா அதுக்கான சூழ்நிலை சாதகமா அமையல. இப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? வேலைக்கு ஆகாது. முடியாது. பாருங்க ஆண்டி, பிரச்சனை எதுவும் பண்ண. என்ன சிக்கலா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். சொல்லுப்பா, என்னதான் செஞ்சாவன்? விட்டா அவன் மிரட்டலுக்கு பயந்து அப்படியே பேசிட்டு நிக்கிறான். இவனுக்கு பயந்து நீ ஒரு அடி. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஏய், சொல்றல, பொண்ணுக்கு உதவி தானே பண்ணிருக்கான். இதுல அந்த பொண்ணு, அவ உங்க பையன் கிட்ட வெளிப்படையா கல்யாணம் பண்ணி, அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சும் அதுல இருக்கிற அதப்ப இல்லன்னா ஏத்துக்க முடியுமா? இல்லமா தான் பேசுறேன். பாருங்க, நம்ப முடியலன்னா வெளியே நிக்கிற உங்க பையனை கூப்பிட்டு கேட்டு என்னென்ன சொல்லி மிரட்டி வச்சிருப்ப. ஜெயா, கொஞ்சம். ஆனா இதுதான் நடந்துச்சுன்னு அதை விட்டுட்டு எங்க பையனுக்கு நீங்களா கல்யாணம் பண்ண சிச்சுவேஷன்ல நாங்க இல்ல. அதத்தானே இவ்வளவு நேரமா உங்க இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. பழுக்க டைம் உட்கார வச்சு தாலி கட்ட வச்சுட்டா மட்டும் அது மட்டும் நிவின் பிடிச்சுதான் ஒத்துக்கிட்டாரா? சொல்லுங்க. என் பையனோட கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க எங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. என் மச்சினிச்சியோட என்னங்க இவன் அப்படி இப்படின்னு பேசி நம்மளை. நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம். விஜய் நிவனை கூட்டிட்டு வருவான். நீலாக்கா ஏற்கனவே பாரு, விஜய் அவர் என்னைக்கும் உனக்கும் நிவனுக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி. ப்ளீஸ்க்கா, மாமா என்கிட்ட போய் சொன்னாருன்னு சொல்லாத. நான் சொல்றத கேளு.